பேசும் நேரம். Connecting you with medical experts. நம்ம ரொம்ப காமனாவே பார்த்திருப்போம். ஒரு மூவி சீன்லயோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்லயோ லேபர் வார்ட் வெளிய ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப பதட்டமாவே நிப்பாங்க. அந்த பதட்டம் எது வரைக்கும் நீடிச்சிருக்கும் அப்படின்னா, ஒரு குழந்தைய ஒரு நர்ஸோ இல்ல ஒரு டாக்டரோ அவங்க கையில குடுக்குற வரைக்கும் தான். அப்படிப்பட்ட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒரு ஃபேமிலிக்கு குடுக்குறது ஒரு குழந்தைங்க தான். ஆனா இந்த காலத்துல யங் மதர்ஸ்க்கு அவங்க குழந்தைங்களுக்கு வர ஃபீவரையோ இன்ஃபெக்ஷனையோ யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்ட்டு சரியா தெரியல. அதனால இன்னைக்கு நம்ம கூட அத பத்தி பேச வந்திருக்காங்க பீடியாட்ரிஷியன் டாக்டர் ஸ்வேதா மேம். வெல்கம் மேம். உங்களுக்கு ஓபிடியில் வர காமன் கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன மேம்? மோஸ்ட் காமன் பீடியாட்ரிக் ஒரு ஓபி ப்ராக்டிஸில் நம்மளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா ஃபீவர் தான். காய்ச்சலுக்காக தான் பெரும்பாலுமா பேரண்ட்ஸ் வந்து எங்கிட்ட குழந்தைங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ இந்த அடல்ட்ஸை விட சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஃபீவர் அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மேம், அதுக்கான காரணம் என்ன? என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட இந்த எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்கிற இந்த இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இன்னும் டெவலப் ஆகிருக்காது. குழந்தை வந்து பல இன்ஃபெக்ஷன்ஸை வந்து எதிர்நோக்கி வரும்பொழுது தான் அந்த இன்ஃபெக்ஷன்ஸை ஃபைட் பண்ணி ஜுரம் வந்து அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ஆன்டிபாடிஸ் உடம்புல உற்பத்தி ஆகி அப்படி தான் ஸ்லோவாக அவங்களோட இம்யூனிட்டி பில்ட் ஆகும். பை த டைம் அவங்க அடல்ட்ஸ் ஆகும்போது ஓரளவுக்கு காமன் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்போஷர் வந்து அவங்களுக்கு அடல்ட் ஆகும்போது ஒரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபீவர் குறைஞ்சிடும். ஆனால் சின்ன வயசில் this is the process that a child has to go through. இந்த ப்ராசஸ் அவங்க ரிப்பீட்டடாக பண்ணி இந்த மாதிரி ஃபீவர் அடிக்கடி வந்து தான் அவங்க இம்யூனிட்டி டெவலப் ஆகும். ஸோ இட்ஸ் குவைட் அ காமன் திங். ஓகே மேம். இந்த இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகும்னு சொல்கிறீங்களா மேம்? ஸோ அது டெவலப் ஆகிற வரைக்கும் குழந்தைக்கு ஃபீவர் வந்தால் பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? ஃபீவர் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு அலார்மிங்கான ஒரு சைன் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு சிம்டம் டு சே தட் த பாடி ஹேஸ் சம் இன்ஃபெக்ஷன். ஆனால் எவ்ரி டைம் அந்த குழந்தைக்கு ஃபீவர் வந்த உடனே அதுக்காக பயந்துக்கிட்டு உடனே அந்த டாக்டரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு தேவை கிடையாது. இப்போ ஒரு வாட்டி குழந்தைய வந்துட்டு ஃபீவர் வருது அப்படின்னா முதல்லையே போய் உங்களுடைய பீடியாட்ரிஷியன்ட்ட போயிட்டு பாராசிட்டமால் எந்த அளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத இது பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேரண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, குழந்தைக்கு பாராசிட்டமால் அப்படிங்கிறது பல ஃபார்முலேஷன்ஸில் வருது. சிரப்ஸில் வருது, ட்ராப்ஸில் வருது, அண்ட் சிரப்ஸ்லேயே வந்து 250 mgன்னு வருது, 500 mgன்னு வருது. அதனால் குழந்தையோட இடைக்கு ஏற்ற மாதிரி தான் பாராசிட்டமால்ன்ற மருந்து கொடுக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபீவர் வருது, ஓகே உடனே நம்ம பாராசிட்டமால் எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபார்மசிலேருந்தே ஒரு பாராசிட்டமால் மருந்தை வாங்கி 102 ஜுரம் இருக்குது, ஒரு 5 ml பாராசிட்டமால் கொடுக்கலான்ட்டு பாராசிட்டமாலோட டோசேஜை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஒரு தவறானன்றதை விட ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ப்ராக்டிஸ். ஸோ ஃபீவர் வந்தாலே அலாம் ஆகணும்னு பேரண்ட்ஸ்க்கு வந்து அவசியம் கிடையாது. உங்களுடைய பீடியாட்ரிஷியனை ஒரு தடவை பார்த்து குழந்தையோட எடைக்கு ஏற்ப பாராசிட்டமால் டோஸ் கொடுக்கறதுக்கு என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முதல் 3 நாள் குழந்தைக்கு அந்த பாராசிட்டமால் மட்டுமே கொடுத்து வரலாம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி முக்கியமான விஷயம் என்ன சொல்றேன்னா, முதல்ல ஃபீவர் தானா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். பெரும்பாலான நேரம் வந்து 1 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு தலை சூடாக தான் இருக்கும். அவங்களோட பிளட் ஃப்ளோ வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தலைப்பகுதியில் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஸோ உடலை கம்பேர் பண்ணும்போது தலைங்கிறது சூடாக தான் இருக்கும். ஸோ தலை மட்டும் சூடாக இருக்குது, அதனால் குழந்தைக்கு ஜுரம் இருக்குது, அதனால் நான் பாராசிட்டமால் கொடுக்குறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஜுரம் அப்படிங்கிறது உடல் முழுக்காவே அந்த வெப்பநிலை ஜாஸ்தியாக இருக்கிறது. அப்போ தான் நம்ம குழந்தைக்கு காய்ச்சல் அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து டிஜிட்டல் தெர்மோமீட்டர் எப்போவுமே வீட்டில் வந்துட்டு கண்டிப்பாக வச்சுருக்கணும். எப்போ உங்களுக்கு வந்து குழந்தைக்கு ஒரு ஜுரம் வருது, டவுட்டாக இருக்குது அப்படின்ற டைமில் அந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டரை எடுத்து குழந்தையோட அக்கல் பகுதியில் ஆன் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 1 மினிட்ல அதுவே டெம்பரேச்சர் டிடெக்ட் ஆகி அதில் ஒரு சத்தம் வரும். அதில் வந்து ஒரு வேளை 99க்கு மேலே போகுது அப்படின்னா மட்டும்தான் அது ஜுரம்னு நம்ம கன்சிடர் பண்ணணும். தலை சூடாக இருக்குது, கை கால் சூடாக இருக்குது, வயிறு மட்டும் சூடாக இருக்குது, ஆனால் டெம்பரேச்சர் வந்து 98 தான் இருக்குது, பாராசிட்டமால் கொடுக்கணுமா? கண்டிப்பாக தேவை கிடையாது. 99க்கு மேலே எப்போ அந்த ஆக்சிலரி டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகுதோ அப்போ தான் வந்து ஃபீவர்னு இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் வெதர் இட் இஸ் ஃபீவர் ஆர் நாட். இன்கேஸ் ஃபீவர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நோட் மாதிரி போட்டுக்கோங்க. நோட் போட்டுக்கிட்டு எப்போ ஃபீவர் ஃபர்ஸ்ட் ஸ்பைக் வருதோ அந்த டைமில் எந்த டெம்பரேச்சர் வருது அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் டாக்டர்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் கன்சல்ட் பண்ணி வச்சுருந்தா இந்த பாராசிட்டமால் டோஸ் இந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்முலேஷன், அதாவது சிரப் கொடுத்துருக்காங்கன்னா சிரப், ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ட்ராப்ஸ், அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்முலேஷனில் கரெக்டான டோஸ் ஆஃப் பாராசிட்டமால் கொடுங்க. நெக்ஸ்ட் திங், இப்போ தான் கொடுத்துருக்கேன் ஆனால் 1 ஹவரில் ஜுரம் குறையல, திருப்பி செகண்ட் டோஸ் ரிப்பீட் பண்ணுறேன்
அது கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு குழந்தைக்கு 4 தடவைலேருந்து 5 தடவை தான் பாராசிட்டமால் கொடுக்கலாம். அதிக அளவு குழந்தைக்கு போகும்போது குழந்தையோட லிவர் கல்லீரல் பாதிப்பு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் ஃபீவர் மெடிகேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராசிட்டமால் கொடுத்துட்டு குழந்தைக்கு ஈரத்துணி வச்சு தொடச்சி விடலாம். அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ஈரத்துணி வச்சு தொடச்சி விட்டு ஒரு 1 ஹவர் கொடுங்க. கண்டிப்பாக ஃபீவர் வில் கம் டவுன். அதுக்கப்புறமா குழந்தை வந்து இந்த இன்டர்ஃபெப்ரைல் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டைம் ஜுரம் வரத்துக்கும் அடுத்த ஒரு காய்ச்சல் வரத்துக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற இடைவேளையில் குழந்தை எப்படி இருக்காங்கன்றதை கண்டிப்பாக கவனிக்கிறோம். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ளூ. குழந்தை ஜுரம் வருது, ஆனால் குழந்தை நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. காய்ச்சல் இருந்தாலும் அதை கண்டுக்காமல் ஃபுல்லாக பொருட்படுத்தாமல் விளையாடிட்டு இருக்காங்க. ஜுரம் இருக்கும்போது கொஞ்சம் டல்லாக இருக்காங்க, ஆனால் குழந்தை ஜுரம் விட்ட உடனே நல்லா ஆக்டிவாக விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னா பெரும்பாலும் அது பயப்பட தேவையில்லை. அலார்மிங்கான ஒரு சிம்டம் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீராகாரம் கொடுங்க. நிறைய நீராகாரம், நிறைய தண்ணீர். குழந்தை எப்போவுமே ஃபீவர் வந்த உடனேவே சோர்ந்து படுத்துப்பாங்க. வாயால் எதையுமே எடுத்துக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அதனால் ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் சிப்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணாமல் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் தண்ணின்னு அப்பப்போ எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுங்க. சூப்ஸ் கொடுக்கலாம் குழந்தைக்கு. கஞ்சி, அரிசி வடித்த கஞ்சி, நெய் கஞ்சி, இந்த மாதிரிப்பட்ட உணவுகள் எல்லாத்தையுமே குழந்தைக்கு அதிக அளவில் கொடுக்கலாம். குழந்தை வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஸ்டாப் பண்ணுங்க. ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணாதீங்க. லிக்விட்ஸாக எவ்வளோ கொடுக்க முடியுமோ கம்ஃபர்டபுளாக கொடுங்க. ஒரு இட்லி தான் சாப்பிட்றாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் ஃபீட் பண்ண வேண்டாம். ஏன்னா வாமிட்டிங் காஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மெயினாக அவங்களோட ஹைட்ரேஷன் பார்த்துக்கோங்க. ஹைட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அது எப்படி கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட யூரின் அவுட்புட். குழந்தை யூரின் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் எப்போவுமே ஒரு 4-5 தடவை போவாங்க. இல்லை ஒரு சின்ன குழந்தைகளாக இருக்காங்க, அதாவது பச்சிளம் குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 10லேருந்து 12 தடவை கூட போவாங்க. அதே மாதிரி போகிறாங்களா இல்லை கம்மியாக போகிறாங்களா அதை அப்சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி போகும்போது அந்த யூரினுடைய நிறம் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக பயங்கர மஞ்சளாக வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குழந்தைக்கு உடலில் இருக்கிற நீர்த்தன்மை கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம நீர் வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு. ரொம்ப கலர்லெஸ்ஸாக எப்பவும் போகிற அளவுக்கு அந்த குவான்டிட்டியும் சரி ஃப்ரீக்வன்சியும் சரி நார்மலாக இருக்குது, ஓரளவுக்கு சைல்டு ஆக்டிவாக இருக்காங்க, இந்த இன்டர்ஃபெப்ரைல் பீரியடில் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா முதல் 3 நாள் வரைக்குமே நீங்கள் வந்துட்டு குழந்தைக்கு பாராசிட்டமால் மட்டும் கொடுத்தே வீட்டில் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். உடனே அலாமாயி உடனே கூட்டிகிட்டு வரணுங்கிற நீட் கிடையாது. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஃபீவர் வராமல் இருக்காது. ஸோ அதை வந்து கம்மிப்படுத்த என்னென்ன ப்ரிவென்ஷன் எடுக்கலாம்? யூஸ்வலாக வந்து நாங்கள் பேரண்ட்ஸ்க்கு எப்படி அட்வைஸ் பண்ணுவோம்னா, ஒரு மாதத்தில் ஒரு 8லேருந்து 10 தடவை வரைக்கும் ஜுரம் சளி இருமல் ரிப்பீட்டில் வந்துக்கிட்டே இருந்தாலும் அது வந்து ஒரு நார்மல் தான். எஸ்பெஷலி ஒரு ஸ்கூல் கோயிங் சைல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ரூம் அந்த மாதிரி ரொம்ப ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸில் ரொம்ப நேரம் சேர்ந்துருக்காங்க. அதில் ஒரு குழந்தை இருமும்போது அப்படியே அந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் வந்து அடுத்த குழந்தைங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அடிக்கடி சிக்காவாங்க. லிட்ரலி ஒரு மாதத்தில் வந்து ஒரு 2-3 நாள் நல்லா இருப்பாங்க, திருப்பி ஒரு சளி இருமல் 2-3 நாள் இதே மாதிரி தான் இருந்துகிட்டே இருக்கும். இதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஹேண்ட் ஹைஜீன். குழந்தை ஏதாவது உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கணும். எங்கே வெளில போயிட்டு வந்தாலும், ப்ளே கிரவுண்டில் போய் விளையாடிட்டு வராங்க, இந்த மாதிரி எப்போ இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா ஹேண்ட் ஹைஜீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். சோப் போட்டு ஹேண்ட் எப்படி ப்ராப்பராக வாஷ் பண்ணுறது டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக்ஸை வந்துட்டு பேரண்ட் வந்து அந்த சைல்டுக்கு டீச் பண்ணி அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கணும். 2வது, ஒரு பேரண்ட்டாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு ஒரு சளி இருமல் இருக்குது, ரொம்ப இன்ஃபெக்டிவாக இருக்காங்க, ஃபீவர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சம் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வீட்டில் இருந்து குழந்தைக்கும் கொஞ்சம் கேர் கொடுங்க. இன் திஸ் வே குழந்தை வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் அவங்க போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு அதர் கிட்ஸையும் இன்ஃபெக்ட் பண்ணாமல் இருப்பாங்க. சர்டன் இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ் ஆர் வெரி கண்டேஜியஸ். ஒரு குழந்தைக்கு வந்ததுன்னா அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சைல்டுக்கு ஒரு ஹை கிரேட் ஃபீவர் இருக்குது, ஏதாவது ஒரு ரேஷஸ் மாதிரி இருக்குது, டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்போ ஸ்கூல் போகலாம் அப்படிங்கிறாங்களோ அது வரைக்கும் அனுப்பாமல் இருக்கிறது இட்ஸ் குட் ஃபார் த அதர் சில்ட்ரன் ஆல்சோ. ஓவராலாக ஒரு சைல்டோட இம்யூனிட்டியை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்றது ஒன்லி பை 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒன்று குட் டயட், இன்னொன்று குட் ஸ்லீப், அதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த ஹேபிட்ஸோட ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், இதெல்லாம் சேர்ந்து பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். குட் டயட் அப்படின்னு நான் சொல்கிறது ஒரு பேலன்ஸ்டு மீலில் ஒரு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் டெய்லியுமே எனி ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன், ஒரு எக் கொடுங்க, சிக்கன் கொடுங்க, ஒரு சுண்டல் கொடுக்கலாம். குட் ஹெல்தி ஃபேட்ஸ், ஒரு பீனட் பட்டர் எடுக்கிறது, தேங்காய் எண்ணெய், நிறைய இந்த மாதிரி ஹெல்தி ஃபேட்ஸும் இருக்கிறது, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ப்ரப்போர்ஷனட்டாக ஒரு சைல்டோட டயட் பிளான் பண்ணும்போது இது எல்லாமே குழந்தைக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும். இன் திஸ் வே குழந்தைக்கு சொல்ல முடியாத சில மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சி
டெஃபிஷியன்சிஸ் எல்லாம் இருக்குது. அதாவது சீக்கிரம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அவுட்வேர்டாக பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்காது. அந்த மாதிரிப்பட்ட மைக்ரோநியூட்ரியன் டெஃபிஷியன்சிஸை நம்ம குட் டயட் மூலயமா இம்ப்ரூவ் பண்ணிடலாம். அதர் திங் இஸ் எஸ்பெஷலி க்ரோயிங் சில்ட்ரனுக்கு ஈஸிலி ஒரு 10 hours வரைக்குமே ஸ்லீப் சைக்கிள் வந்துட்டு ஸ்லீப் தேவைப்படுறது. எதுக்குன்னா நாட் ஓன்லி ஃபார் யுவர் குட் காக்னிஷன், ஆல்சோ ஃபார் யுவர் குட் இம்யூனிட்டி ஆல்சோ. இவங்க ரொம்ப புவராக ஸ்லீப் டிப்ரைவ்டாக இருக்கிற சில்ட்ரனுக்கு இம்யூனிட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது, அடிக்கடி சிக்காகிறாங்க. அதனால் வந்து நல்ல ஸ்லீப் ருட்டீன் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைகளை ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னா எவ்ரிதிங் ஷுட் பி கிவன் இன் மாடரேஷன். குழந்தைக்கு சுத்தமாக சாப்பிடவே கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டோம்னா எந்த குழந்தையுமே கேட்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப கான்ஷியஸாக ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் கேட்குறாங்கன்னா எப்பயாச்சும் ஒரு தடவை அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஃப்ரைட் ஃபுட்ஸ் கேட்குறாங்க. ஜங்க் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டுக்கு வெளில போய் பேக்கெட்டட் ஐட்டம்ஸ் வாங்கி கொடுக்குறோம், அது மட்டும்தான் ஜங்க் ஃபுட் அப்படின்னு கிடையாது. வீட்டிலேயே நம்ம வந்து நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி கொடுக்குற எல்லா ஃபுட்ஸுமே வந்துட்டு இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு கன்சியூம் இட் ஆன் டெய்லி பேசிஸ். ஸோ அதனால் வந்து அவங்களோட டயட்டில் இந்த மாதிரி இப்போ அடிஷ்னலாக நல்ல சுகரி பிவரேஜஸ், அதாவது கொஞ்சம் நல்ல சக்கரை போட்டு இனிப்பாக சாப்பிட்றாங்க, இந்த மாதிரிப்பட்ட பொருட்கள் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். கான்ஷியஸாக ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா ஓவராலாக அதர் நியூட்ரிட்டிவ் இன்டேக்கும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஜங்க் ஃபுட்ஸ்னால வர இந்த இன்ஃப்ளமேஷனும் கொஞ்சம் பாடியில் குறையும். இந்த குழந்தைங்கள்லாம் அந்த மண்ணு சாப்பிட்றாங்க, அந்த சாக் பீஸ், லெட் பென்சில் அதெல்லாம் சாப்பிட்றாங்களா மேம்? அது எதனால் அப்படி சாப்பிட்றாங்க? இப்போ இது நாங்கள் வந்துட்டு பைக்கா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஈட்டிங் நான் நியூட்ரிட்டிவ் ஃபுட் சப்ஸ்டன்சஸ். இது நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு சொல்ல சொல்ல கேட்காம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழந்தைய கண்டிக்கிறது, அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் அவங்க என்ன அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னென்னா, குழந்தை அதை வேணும்ட்டே பண்ணலை. அதுவுமே ஒரு விதமான ஒரு சிம்டம். ஒரு குழந்தை அதை பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு அறிகுறி தான். எதுக்குண்டான அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் டெஃபிஷியன்சி அனீமியா அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைக்கு உடலில் ரத்த சோகை ஏற்படுறது, அந்த அனீமியாவுக்கு உண்டான அறிகுறி தான் குழந்தைக்கு. கல் சாப்பிடுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு செவத்தில் இருக்கிற பெயிண்ட் எடுத்து போய் நக்கி சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி சாக் பீசஸ் இதெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா இது ஒரு 1 மந்த்க்கு மேலே கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த குழந்தைக்கு வந்து நல்ல விவரம்லாம் தெரியுது. ஒரு வயசு குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது கிடைச்சாலும் வாயில் எடுத்து போடணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டிவ் பிஹேவியர் இருக்கும். அதை நம்ம பைக்கான்னு சொல்ல மாட்டோம். ஏஜ் அப்ராப்ரியேட்டாக இல்லை, குழந்தைய அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் எடுத்து வாயில் போட மாட்டேங்கிறான். ஆனால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4-5 வயசு ஆயிடுச்சு, அப்போ கூடயுமே வந்து இந்த லெட் பெயிண்ட்டை இந்த மாதிரி பெயிண்ட்டை எடுத்து சாப்பிட்றான், செவத்தை போயிட்டு நக்கி சாப்பிடணும்னு பார்க்குறான். இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு வேளை குழந்தைக்கு அயன் டெஃபிஷியன்சி அனீமியா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மருத்துவர் அணுகி பரிசோதனை பண்ணுறது நல்லது. ஓகே மேம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறீங்க. இதை தாண்டி அயன் டெஃபிஷியன்சியில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்? குழந்தைங்களுக்கு ஒரு ஃப்ளோரிட் சிம்டம்ஸ், அதாவது ரொம்ப வந்துட்டு ஆப்வியஸான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அடல்ட்ஸ் அளவுக்கு இதில் இருக்காது. சில குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு எடுத்துக்கவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாலும் எடுத்துக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு ஒரு ஆப்பிடைட்டே இல்லை, சுத்தமாக வந்துட்டு சாப்பாடு எடுத்துக்காமலே இருக்கான். அந்த மாதிரி இருக்கிறன்னா முதல்ல ஏன் இவ்வளோ ஆப்பிடைட் ரெடியூஸ்டாக இருக்குது, ஒரு வேளை அயன் கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்காக ஒரு சிபிஎஸ்சி பேனல் பண்ணி பார்க்கலாம் நம்ம. அது ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இல்லை குழந்தைக்கு வந்து ரொம்ப வெளுத்து போகிற மாதிரி இருக்குது, கை காலெல்லாம் ரொம்ப வெளுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. குழந்தைங்களுக்கு எப்போவுமே பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் ரொம்ப முகம் எல்லாமே வெளுத்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அது ஒரு அறிகுறியாக இருக்கலாம். டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா எப்போவுமே ரொம்ப உடல் சோர்வாக இருக்கிறது, கொஞ்சம் நேரம் விளையாண்ட உடனே டயர்டாகி போய் படுத்துக்கிறது. இப்போ ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா நம்ம ஹோம்ஒர்க்லாம் பண்ணும்போது அதிக நேரம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் இருக்கிறது. இந்த மாதிரி பட்டதெல்லாம் ஒரு சில சின்ன அறிகுறிகளாக இருக்கலாம் நம்மளுக்கு அயன் டெஃபிஷியன்சி அனீமியா இருக்கா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா வந்துட்டு ஏதாவது ஒரு விதமான ஒரு ரத்த சோகை குழந்தைக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, மோஷனில் ரத்தம் போகிற மாதிரி இருக்குது, மோஷனில் நிறைய பூச்சி பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட குழந்தைகளுக்கும் ஒருவேளை வந்துட்டு ரத்த சோகை இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒருவேளை குழந்தைக்கு அயன் டெஃபிஷியன்சி அனீமியா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது இட்ஸ் பெட்டர். இப்போ வந்து ஒரு பேரண்ட் வந்து என் குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி அயன் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்கன்னா மேற்கொண்டு அவங்க என்ன பண்ணலாம்? ஸோ பொதுவாக வந்து வர அயன் டெஃபிஷியன்சி அனீமியா வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து இந்த இணை உணவு கொடுக்குற டைமில் நம்ம ஒருவேளை ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு டயட் கொடுக்கல குழந்தைக்கு,
எல்லா விதமான ஒரு பொருட்களையும் சேர்த்து ஒரு அன்றாட வாழ்க்கையில அவளுக்கு டயட் குடுக்கல. பால் இன்னமும் நெறைய எடுத்துக்கிறாங்க. ஆனா வந்துட்டு இப்போ உணவுப் பொருட்கள், கீரைகள், காய்கறிகள் இதெல்லாம் அவ்வளவா எடுத்துக்கல. ஒரு சில குழந்தைகள் வந்து சில டைம்ஸ் வந்து இந்த இணை உணவு ஸ்டார்ட் பண்ணும்போது சரியா சாப்பிட மாட்டாங்க. அப்ப பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, "சரி சாப்பிடலையே பாலாவது குடுப்போம்" அப்படின்னு குடுப்பாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அப்புறமா நல்லா சாப்பிட்டு இருக்கிற குழந்தை கூட நல்லா விளையாடுறது, ஒரு என்வாயர்ன்மெண்ட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரி அவங்க இன்ட்ரஸ்டடா, கியூரியஸா இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த உணவு மேல இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் குறையும். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, "சரி எதுவுமே சாப்பிடலையே, கொஞ்சமாவது ஒரு மாட்டுப்பால் குடுப்போம்" அப்படின்னு சொல்லி அதையே ஒரு பழக்கமாக்கிடுவாங்க. குழந்தை மிச்ச சாப்பாடு சாப்பிடல, பாலாவது குடிக்கட்டும், பாலாவது குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நாளைக்கெல்லாம் வந்து 1 1/2 லிட்டர் வரைக்கும்லாம் குடிக்கிற குழந்தைகளையும் நான் பார்த்துருக்கேன். இந்த மாரிப்பட்ட குழந்தைகளுக்கு கண்டிப்பா அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா வரதுக்கு பெரிய சான்ஸ் இருக்கு. அதனால உங்க குழந்தை அந்த மாரி இருக்குன்னா, அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியான்னு இல்ல, கம்ப்ளீட்டா நம்ம நியூட்ரிட்டிவ் மேனேஜ்மெண்ட்டே சேஞ்ச் பண்ணணும். இந்த நியூட்ரிஷனல் அனீமியாங்கிறது இந்த 9 மாசத்துலேருந்து அப்படிதான் வந்து அறிகுறிகளா தெரிய ஆரம்பிக்கும். ஒருவேளை நான் சொன்ன அறிகுறிகள், சைன்ஸ் அண்ட் சிம்ப்டம்ஸ் இருக்கு. குழந்தை அதிக அளவுல பால் எடுத்துக்கிறாங்க. மிச்ச உணவுகளுக்கு வந்து இடம் அவ்வளவா இல்ல. பெருசா அவனுக்கு அந்த உணவு சத்து சேரல அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா, உங்க பீடியாட்ரிஷியன போய் அணுகுங்க. ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. சிபிசி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. அந்த சிபிசி டெஸ்ட்லயே குழந்தைக்கு எந்த விதமான அனீமியா இருக்கு, அது எல்லாமே ஓரளவுக்கு அந்த சிபிசி டெஸ்ட்லேருந்து தெரிஞ்சிரும். அது கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல. அயர்ன் சிரப்ஸ் அண்ட் அயர்ன் மெடிகேஷன்ஸ் குடுப்பாங்க. அது எல்லாமே சேஃப், ஹார்ம்லெஸ் மெடிகேஷன். உங்களோட குழந்தையோட எடைக்கு ஏத்த ஒரு டோஸ் குடுப்பாங்க. அத வந்து ரெகுலரா ஒரு 3 மந்த்ஸ்க்கு கன்டின்யூ பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு, நம்ம ரிப்பீட் ஹீமோகுளோபின் எடுத்து பார்த்தாலே குழந்தைக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கும். நெறைய பேரண்ட்ஸ் நான் பார்க்கும்போது ஓபில என்ன சொல்லுவாங்கன்னா, அயர்ன் மெடிசின்ஸ்லாம் குடுத்தோம்னா, வந்துட்டு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வந்துரும்னு பயமா இருக்கு, அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து செல்ஃப் மெடிகேஷன் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அந்த மெடிகேஷன. அந்த மாரி பண்ணக்கூடாது. அயர்ன் இஸ் அ வெரி சேஃப் ட்ரக். மேக்ஸிமம் என்ன ஒரு சைட் எஃபெக்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை மோஷன் வந்து கொஞ்சம் டைட்டா போக ஆரம்பிப்பாங்க. கருப்பா போக ஆரம்பிப்பாங்க. ஸோ நெறைய பேரண்ட் வந்து அந்த கருப்பா மோஷன் பார்த்த உடனே பயந்துட்டு, ரத்தம் மாதிரி போகுது அப்படின்னு பயந்துட்டு ஸ்டாப் பண்ணிருவாங்க. அது அப்படி கிடையாது. அயர்ன் வந்து ஒரு குழந்தை எடுத்துக்கிறாங்கங்கிறதுக்கு அறிகுறியே மோஷன் கருப்பா போறது தான் அந்த அறிகுறி. ஸோ அது வந்துட்டு இட் இஸ் ஜஸ்ட் அ நார்மல் திங். ஒரு அயர்ன் நம்ம அப்சார்ப் பாடி ஆகுதுன்னா, அது கருப்பா தான் மோஷன் வெளில வரும். ஸோ அத பார்த்து பயப்பட வேண்டாம். அயர்ன் இஸ் அ வெரி ஹார்ம்லெஸ் அண்ட் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் ட்ரக் வென் டேக்கன் இன் த பிரிஸ்கிரைப்ட் டோசஸ். அதனால கண்டிப்பா அயர்ன் மட்டும் குடுத்துட்டு, அதோட சேர்ந்து நம்மளோட அந்த உணவு பழக்கங்கள் அயர்ன் ரிச் ஃபுட்ஸ் அத நம்ம குடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியாவ ஈஸியா கியூர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க லைக் அயர்ன் டெஃபிஷியன்சின்னா மோஸ்ட்லி மில்க் தான் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அதை தாண்டி அயர்ன் டெஃபிஷியன்சி இருந்தால் என்னென்ன ஃபுட்ஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? நீங்க வந்து இன்கேஸ் இப்போ இஃப் யூ ஆர் அ பேரண்ட் ஹூ இஸ் கிவிங் மோர் மில்க் டு யுவர் சைல்ட், ஒரு நாளைக்கு கூட 1 1/2 லிட்டர் அவன் வேற எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லி அதையே திருப்பி திருப்பி குடுக்குறீங்கன்னா, முதல் திங் உங்களோட அந்த மில்க் இன்டேக்க குறைக்கணும். ஏன்னா ஒரு பாலை குடிச்சிட்டாங்க அப்படின்னா குழந்தைக்கு வயிறு வந்து அடைஞ்சிரும். அதுக்கப்புறமா வேற எந்த உணவுப் பொருட்களையும் சாப்பிடுறதுக்கு அவங்க வயித்துல கெப்பாசிட்டியும் இருக்காது, இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. அதனால அவங்க சாப்பிடல அப்படின்னாலுமே வந்துட்டு மில்க் ஒரு நாளைக்கு ஒரு 400லேருந்து 500 எம்எல்குள்ள வச்சுக்கோங்க. அது காலையில எழுந்த உடனே முதல் உணவா குடுக்காதீங்க. அதர் ஹெல்தி ஃபுட்ஸ்க்கு நீங்க குடுக்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா, அதுவே போய் வயத்த அடைச்சிரும். ஸோ மில்க்க வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங். அயர்ன் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னா, நம்ம வந்துட்டு வெஜிடேரியன் ஃபுட்ஸும் இருக்கு, நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸும் இருக்கு. நான் வெஜிடேரியன் இஸ் அ பெட்டர் சோர்ஸ் ஆஃப் ஹீம் அயர்ன். எந்த மாரின்னு பார்த்தீங்கன்னா, ஈரல்னு சொல்லுவோம். ஈரல், மட்டன் ஈரல் இதெல்லாம் வந்து குடுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ரெட் மீட் அத எடுத்துக்கிட்டாங்கன்னா, அதுலயுமே இட்ஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் அயர்ன். எக்ஸ் எடுத்துக்கலாம். வெஜிடேரியன் பொறுத்தவரைக்கும் இந்த கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாவது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை இஸ் அன் எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் அயர்ன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஜாகரி, அதாவது வெல்லம். வெல்லத்துல அயர்ன் இருக்கு. எள்ளு உருண்டை, குழந்தைகளுக்கு வெல்லம் போட்டு எள்ளு உருண்டை பிடிச்சு குடுக்கலாம். இட் இஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் அயர்ன். இந்த மில்க்ல குடிச்சு தான் ஆகணும் மில்க் அப்படின்னா, அதோட சேர்ந்து நீங்க கொஞ்சம் இந்த ஃபிக்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஆல்மண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பவுடர் பண்ணி அதை மில்க்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்தா, ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆர் ஆல்சோ அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் அயர்ன். இந்த மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்கா நீங்க நியூட்ரிஷன் குடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலுமே, ஸ்லோவா வந்துட்டு அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா அலாங் வித் த மெடிகேஷன்ஸ் வென் நீடட் குடுத்தீங்கனாலே அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா கியூர் ஆயிடும். த்ரோட் இரிட்டேட் ஆகும்போது ஒரு காஃப் வருது. இது போஸ்ட் நேசல் ட்ரிப்னு சொல்லுவோம். ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் காஃப் இருக்கு.